இந்தியால ஜாதி மதம் பிரிஞ்சிருக்கலாம் கூட ஆக்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வந்து நிப்பான். அப்படி அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரிவினைகள் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வந்து ஒன்னா நிப்பாங்க. ஆனாலும் அந்த சின்ன சின்ன பிரிவினைகளுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் யாரு? செலிபிரிட்டிஸ். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல ஒரு அத்லெட்னாலையும் சினிமா ஃபீல்ட்ல ஒரு ஆக்டர்னாலையும் எந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ்குள்ள கிரியேட் ஆகுதுன்றத பத்தி தான் இந்த 10th எபிசோட் ஆஃப் VOV பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் a boy from மதுரை. எல்லாம் எபிசோட் முடியறப்போ கரெக்டா வெளியே போயிருந்தீங்க. ஸோ எபிசோட் எண்டிங்ல எப்போன்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சிருக்கேன். ஸோ பொறுமையா ஃபுல்லா கேட்டு முடியுங்க. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில செலிபிரிட்டிஸா பார்க்காம ஒரு எமோஷனல் கனெக்டோட அவங்க ஃபேமிலியில ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ஆக்டரை அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள கூட கொண்டு போக வைக்குது. நம்மளும் எம்ஜிஆர், NTR, சிவாஜி, விஜயகாந்த், விஜய் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனா இந்த கனெக்ஷன் அப்போ இருந்ததை விட இப்ப ரொம்ப மும்முரமா இருக்கு. காரணம் சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ்லாம் அவங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டியோட அச்சீவ்மெண்ட்டை தன்னோட ஓன் பர்சனல் அச்சீவ்மெண்ட் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இது அப்படியே அதோட நிறுத்துறது கிடையாது, அவங்க பர்சனல் லைஃப்குள்ளேயும் மூக்க நுழைக்க வேண்டியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செலிபிரிட்டிஸோட டிவோர்ஸ் அண்ட் அந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் ரீசெண்டா போயிட்டு இருக்குல்ல, அதனால வந்துட்டு எதனால உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும், இந்த காரணத்தினாலதான் அவங்க விட்டு போனாங்க, உங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு இவங்களே ஏதோ ஒரு கட்டுக்கதையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறது. நம்ம உங்க வாழ்க்கையில பிரச்சனை மாதிரி இவங்களே அதுக்கு துப்பு துளைக்கி அதுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுன்ற பேர்ல என்னென்னத்தையோ கிளப்பி விட்டுறது. அது வந்துட்டு சோசியல் மீடியால ரூமர்ஸா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடுறது. அண்ட் இது பத்தி அந்த ரெஸ்பெக்டிவ் செலிபிரிட்டிஸும் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். இப்போ இந்தியால சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட், இந்த மேஜர் 2 ஃபீல்ட்ஸ்ல ஃபேன்ஸ் இந்த செலிபிரிட்டிஸோட லைஃபை க்ளோஸா வாட்ச் பண்றேன்ற பேர்ல அவங்களுக்கான பிரைவசியை கொடுக்கறது கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப் பத்தி கமெண்ட் பண்றது, என்ன கான்டெக்ட்னே தெரியாம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் we have mistakenly judged you அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஸ்டோரி போடுறது. அண்ட் வந்துட்டு ஒரு கும்பலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டா ஒன்னு சினிமாவை பத்தி பேசுறது இல்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறது. அதுல வந்துட்டு ஒரு 2 மேஜர் குரூப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு அதுல மாத்தி அவங்களோட ஆப்போசிட் ரைவல்ரி செலிபிரிட்டிஸ் பத்தி வாய்க்கு வரது பேசுறது, கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு சண்டை போடுறது, அசிங்கமா பேசுறது, இது மாதிரி ஆர்குமெண்டா போயிட்டு இருக்குது. அடுத்து சண்டையா மாறுறது, கைகலப்பா மாறும், அதுக்கு அடுத்து அது பெரிய பிரச்சனையா போகும். இது ஒரு பக்கம் இருக்க. அப்படியே ஆன்லைன்ல எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இன்னொரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுனா சோசியல் மீடியாவா இல்ல வார் ஃபீல்டா அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எங்க போனாலும் சண்டை. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, கமெண்ட்ஸ்ல சண்டை அடிச்சு நாரிட்டு கிடக்காங்க. இந்த சண்டையெல்லாம் ஆக்டர்ஸ்குள்ள மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் தமிழ் இண்டஸ்ட்ரியை பத்தி தெலுங்குக்காரையா நான் போடுவான், அதுக்கு தமிழ்காரன் ஒருத்த கமெண்ட் பண்ணுவான், அதுக்கு இவங்க சாம்பார் கிண்டல் பண்றது, இவங்க கோல்டி கிண்டல் பண்றது. எப்பப்பா போயிட்டு வேலையை பாருங்கடா, போயிட்டு கமெண்ட்ஸ்ல போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் எவனுமே மதிக்க மாட்டான், எவனுக்குமே கண்டுக்க மாட்டான். நீ யாருக்காக பேசுறியோ அவனே உனக்கு மதிக்க மாட்டான். அதுலயும் இப்போ ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த ஆக்டரோட ரைவல்ரி ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஆக்டர் வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ள போறாருன்னா அவர் எந்த கட்சியெல்லாம் அப்போஸ் பண்ணி நிக்கிறாரோ அந்த எல்லா கட்சிக்காரையும் கூட சண்டை போட வேண்டியது இருக்கு. சண்டை போடுறாங்கிற ஒரு விஷயம் மட்டும் மாறாம அவங்க யார் கூட சண்டை போடுறாங்கன்றத ஆப்போனன்ட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கு தவிர்த்து அந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் டாக்ஸிக்கா தான் இருக்கு. அந்த சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே ஃபேன்ஸ் மட்டுமே குறை சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் செலிபிரிட்டிஸும் சில தப்புகள் பண்றாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஆடியோ லான்ச்லயோ இல்ல ஒரு சக்சஸ் மீட்லயோ ஏதாச்சும் தெரியாம வாய் விட்டுறது. அவங்க அந்த இடத்துல அந்த அந்தஸ்துல இருக்காங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ரெஸ்பான்சிபிளா கரெக்டா இருக்கணும். அவங்க எங்கேயாச்சும் சில இடத்துல இரெஸ்பான்சிபிளா இருந்துட்டு இல்ல ஏதாச்சும் கூட இருக்கிற ஒரு கோ ஆக்டர்ட்டையோ இல்ல கோ ஒர்க் டெக்னீஷியன்ட்டையோ மிஸ்பிஹேவ் பண்ணி, அது அவங்க யார்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்களோ அவங்களோட சப்போர்ட்டர்ஸும் இல்லைன்னா யார் மிஸ்பிஹேவ் பண்ணாங்களோ அவங்களோட ஹேட்டர்ஸும் சேர்ந்து அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை கொழுந்துட்டு எரியிற அளவுக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸா பறந்துட்டு இருக்கும். அவர் வந்துட்டு மரியாதை தெரியாம பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டு இப்படி பண்ணது தப்பு, அவர் மரியாதை தெரியாம பண்ணிட்டாரு, அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, அவர் வந்துட்டு பழசுலாம் மறந்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸா பறந்துட்டு இருக்கும். சும்மா செவனேன்னு போயிட்டு இருக்க ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்தது அந்த பர்டிகுலர் செலிபிரிட்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க மாரலி ரெஸ்பான்சிபிளா எங்க இப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேன்ஸோ ஹேட்டர்ஸோ இப்படி போயிட்டு சண்டை போட்டு இருக்கிறதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ இதை மாதிரி அவன் சண்டை போடுறவன் அவனுக்கு பர்சனல் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவன் நம்மள ஒருத்தன் இப்படி சொல்லிட்டான், அதுக்கு நம்ம விட்டு சண்டை போடணும் அப்படின்ட்டு ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி ஒரு நிம்மதி இல்லாம ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட சார் இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு இது சொல்லணும், அடுத்து நம்ம ஆக்டர் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு இவன் நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. பட் ஆனா அவனே நினைச்சு அவனே வருத்திட்டு ஒரு அன்ஹாப்பி லைஃபை தான் அவன் அந்த
ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு கேரி ஆன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பிடிச்ச செலிபிரிட்டிக்காக அவன் சண்டை போறதை விட்டுட்டு அந்த செலிபிரிட்டி அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுல அவன் அந்த பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன. இந்த மாதிரி சில திங்ஸ் தான் ஆக்டர் அஜித் குமாருக்கு பிடிக்காம எதுவும் வேணாம் என்ன விடுங்களா அப்படின்ட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு ஜாலியா இருக்காரு. இது பேசுறதெல்லாம் நான் அவரோட சப்போர்ட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் ஜெனரலி ஸ்பீக்கிங் ஃபேக்ட்ஸ் எனக்கு அவர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால நான் அவர் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். இறுதியா நான் என்ன சொல்லி முடிக்க விரும்புறேன்னா, அவங்க லைஃபுக்காக உங்க லைஃப்ல சண்டை போடுறதை விட்டுட்டு அவங்க லைஃபை வச்சு உங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்ணா என்ன. ஸோ வந்த வேலையை முடிச்சிட்டேன், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதோட சீசன் 1 ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ஏகே முடியுது. நல்லூர்ல ஆரம்பிச்சது நல்லூர்ல முடிகிற மாதிரி சினிமாஸ் இன்ஃபுளுன்ஸ்ல ஆரம்பிச்சத செலிபிரிட்டிஸ் இன்ஃபுளுன்ஸ்ல முடிச்சுட்டு சீசன் 2 ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ஏகே எப்ப ஆரம்பிக்குன்றதோட தேதி பின்னர் அறிவிக்கப்படும். until then bye from ஹரீஷ்.